டோர்னமெண்ட்டோட செமிஃபைனலுக்கு வந்திருக்கக்கூடிய 2 டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் கைஸ் ஃப்ரம் துவாக்குடி ஸோ வெர்சஸ் முதலப்பட்டி. ஸோ இங்கே ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் கைஸ் துவாக்குடி. ஸோ இந்த மேட்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஐசிஎல் ஸ்ட்ரைக்கில் தீபன், நான் ஸ்ட்ரைக்கராக முசிறி ஹரி. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு அறிவழகன் அண்ணன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸுக்கான முயற்சி பேட்டில் பட்டுருச்சு. ஸோ 1 பவுன்ஸில் அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண சித்திக்கு அங்கே ஃபீல்டை மிஸ்ஃபீல்டு பண்ணீங்க 4 பேருக்கு. ஸ்டார்ட் வித் 4. செகண்ட் ஒன். ஸோ இந்த எழுத்து போட்டிருக்காரு லென்த்தை. ஸோ டாட் பால். ஸோ 4க்கு அப்புறமா நல்ல கம்பேக் அண்ணன்ட்ட. தேர்ட் ஒன். குட் பாலிங். வித்து கொடுக்காம காலை பார்த்து சொருவிட்டாரு. ஃபோர்த்து பால். இந்த பால் டாட் போட்டால் செமையாக இருக்கும். ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இங்கே செலிப்ரேஷனும் பார்க்க முடியுது. 4 அடித்த பேட்ஸ்மேனை 4வது பாலில் விக்கெட்டு எடுத்துட்டாரு. 4க்கு அப்புறமா 3 பால் டாட்டு போட்டு இங்கே தீபன் அவரோட விக்கெட்டு. இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ் வராங்க. 5th ஒன். ராஜ் பிடிக்கிற முதல் பால் நேராக எடுத்துகிட்டு வந்து வேகத்தோட காலில் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன். முதல் ஓவரில் டாட்டா பிடிச்சி போட்டாருன்னா நல்ல ஓவர்னு சொல்லும் போது மேலே தூக்கியிருக்காரு. அங்கே பெரிய ரீஜன் கையில் விழுந்தா மேட்ச் டர்னிங்காக இருக்கும். வெளியே போய் விழுந்திருக்கு 6. ஸோ முதல் பால் 4. அந்த 4க்கு அப்புறமா டாட்டு பிடிச்சி போட்டாங்க. எல்லா பாலும் டாட்டு. ஸோ எண்டில் ஒரு 6 அடிச்சு முதல் பால் 4, லாஸ்ட் ஒன்று 6ன்னு 10 ரன் கொண்டாந்துருக்காங்க. ஸோ 10 ரன்னு ஒரு விக்கெட்டுக்கு ஆடி இருக்காங்க முதலப்பட்டி. இங்கே செகண்ட் ஓவர் கார்த்தி அண்ணன் ஸ்ட்ரைக்கில் முசிறி ஹரி. அண்ணன் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுவார் முதல் 2 பால். ஆனால் இந்த தடவை காலை பார்த்து போட்டிருக்காரு. ஷார்ட்டாக போட்டால் அவர் புல்லாடிவார்னு சொல்ல வந்தேன். தெளிவான போலிங்காக. செகண்ட் ஒன். ஸ்கொயர் லெக் ஃபீல்டுக்கு ஏதோ இண்டிகேஷன் இருக்கு. இங்கே பின்னாடி போத்துருச்சு. கீப்பராலையும் பிடிக்க முடியாது. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜ். நெக்ஸ்ட் ஒன். நல்லா வேகமாக போட்டிருக்காரு. த்ரூ த லைன் ஷார்ட். பட் கையில் தூரமாக இருக்க வெளியே போயிருக்குங்க. அங்கே தலையை தாண்டி போகிற 6. ஸோ இந்த பால் 6க்கு அப்புறமா ஸ்கூப்பு போகிறாரான்னு பார்ப்போம். குட் ஷாட். அங்கே ஷார்ட் பவுண்ட்ரி கிளியர் பண்ணிடுவார்னு எதிர்பார்க்குறேன். அங்கே ஸோ 4 கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி 6. 4 நீங்கள் ரன் எடுத்து ராஜு. 5th ஒன் ஓவரில் குட் ஷாட். பிச் ஆஃப் த பாலுக்கு போய் அடிச்சிருக்காருங்க. அங்கே சூப்பர் டெலிவரி, சூப்பர் ஷாட்டு. ஸ்டெப் அவுட் பண்ணி நல்லா டெலிவரி பண்ணியிருக்காரு 6. இங்கே செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் ராஜ். பேட்ல என்ன ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க முதலப்பட்டி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சித்திக்கு வந்திருக்காங்க. முதல் பால் டிராகன் ஆயிருக்கு. விக்கெட் கிடச்சிருக்கு போட்ட முதல் பால்லையே. ஸ்ட்ரைக்கில் விக்கெட்டை தொடர்ந்து நியூ பேட்ஸ்மேன் இங்கே அசோக். பெரிய வீசுக்கு போனாங்க. குறுக்க பார்த்தாரு. டாட் பால். தேர்ட் பால். அதுவும் நல்லா போட்டிருக்காரு. பால் அண்டர்லேயே பேருக்கு வச்சு விட பார்க்குறாங்களான்னு பார்த்தா இங்கே கீப்பரால் எடுக்க முடியல. ஸோ அதில் இந்த சிங்கிள் எடுத்துட்டாங்க பையில். நெக்ஸ்ட் ஒன். ஹரி ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி அடிச்சிருக்காரு. அங்கே ஷார்ட் பவுண்டரி பட்டுச்சுன்னா வெளியே போயிடும். ஸோ நல்ல எஃபர்ட்டுங்க. சூப்பர் எஃபர்ட் அங்கே ஃபீல்டர் தந்து. ஸோ அதில் சிங்கிள் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. விட்டுருந்தால் வெளியே போயிருக்கும். ஜம்ப் பண்ணி உள்ளே தட்டி விட்ருக்காரு. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. அசோக் பெரிய வீட்டுக்கு தான் போக போகிறாரு. ஸோ 2 ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ எதிர்த்து அடிக்க விட்டுருக்காங்க. அடிக்க விட்டு விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே. ஐயோ கேட்ச் ட்ராப்பு. சித்திக்க கேட்ச் விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் ஹரி இருக்காங்க. லாஸ்ட் ஒன். ஸோ தரையோட போகுது. நேருக்கு நேராக போகுது. அங்கே அருண் ஃபீல்டர். அருண் மேலே பட்டு பம்ப் ஆகுது. வளைஞ்சிக்கிட்டு வருது த்ரோ. அதில் 2 எடுத்து முடிக்கிறாங்க. இந்த 2ஓட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. டார்கெட் பார்த்தீங்கன்னா 34. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு தீபன் போட வந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக லோகேஷ்.
ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக நல்ல பேஸோட ஒரு யார்கர் சிங்கிள் எடுக்க பார்த்தாங்க. ஸோ நோ சொல்லிட்டாரு. அங்கே பிக் சிங்கிளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தீபனே இப்போ எடுத்துட்டார். செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல யார்கரா. ஸோ லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. எக்ஸ்ட்ரா பேஸோட போட பார்த்துருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் நல்ல வேகம் உருவிக்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸ்கொயர் லெக்கில் இங்கே ராஜ் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிளோடு எடுத்து விடுறாங்க. சைக்கிள் அருண். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் தீபன். ஸோ ஒயிட் டெலிவரி. லாஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறமா இந்த பால். ஸோ பேட்டை பலார்னு விட பார்த்துருக்காரு. சரியான மீட் இல்லை. டீப்லேருந்து வரணுங்கிறதுனால 2 எடுப்பாங்க கண்டிப்பாக. அங்கே மிஸ்ஃபீல்டு இப்போ 2 ஈஸியாக்கிச்சு. கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக. ஸோ 2 ஓடி முடிக்கிறாங்க. அதில் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் முதல்ல ஓவரில் குட் ஷாட்டா 1 பவுன்ஸில் அங்கே ராஜ் ஃபீல்டர் கைக்கு போகுது. சிங்கிளோட வைப்பாங்க. டபுள் எடுக்க வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் ஒன் ஓவரில் நேராக கொண்டு வந்து காலுக்குள்ளே இறக்கியிருக்காரு. டாட் பாலோட சூப்பர் ஓவர் முடிக்கிறாங்க. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஃபயர் கைஸ். செகண்ட் ஓவர் சரி ஹரி. முதல் பால் நல்லா அவுட் சைட் ஆஃபில் விலக்கி போடுவாரான்னு பார்த்தா காட்டன் போல்டுக்கான சான்ஸ் லென்த் எடுத்து போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அருண் அவர்கள் இங்கே அவுட்டு. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் முருகேசன் என்ன வராங்க. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் கேரி ஆகலை. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பெரிய வயசுக்கு போனாங்க பிடிக்கிற முதல் பாலே. நெக்ஸ்ட் ஒன் பால் ஆங்கிள் என்ன ஆச்சு. ஸோ டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு போயிருக்க ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓகே பிச் ஆஃப் த பாலுக்கு போகல. லென்த் எடுத்து போட்டார். ஐ திங்க் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஓவரில் ஷார்ட் பிச்சர் பால் கீப்பரால் முடியும். பின்னாடி பத்துருச்சு. 2 எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஓவரில் கீப்பரால் கூட முடியும்ல. நல்ல இன்சைட் எட்ஜ் அது. ஸோ இதோட சிங்கிள் எடுத்து ஓவர முடியாங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 ரன் ஆடிருக்காங்க. 6க்கு 24 தேவை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு. இங்கே ராஜா முதல் பால் நேருக்கு நேராக ஒரு யார்கர் ஒன்று சிங்கிள். 5 பால் பாக்கி இருக்கு. ஸோ நேருக்கு நேராக ஒரு எரி வாங்கலாம்னு பார்த்தா உடச்சி போட்டாருங்க. ஸ்லோவாக்கிட்டாரு. தெளிவான வந்து ஈச்சுன்னு சொல்லுவேன். உள்ளே வந்தால் வெளில பயந்துருக்கும். வந்து ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 1 செகண்ட் 22 தேவை இன்னும் 4 பாலில். ஸோ ஒரு எட்ஜ் இருந்துச்சு. பட் கீப்பர் கேரி ஆகலை. நல்ல கீப்பிங் தடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா ரன் போக விடாமல். 3 பால் பாக்கி இருக்கு. ஷார்ட் பிச்சர் பால் பனிஷ் பண்ணிட்டான்னு சொல்கிறேன். அங்கே ஆளே கிடையாது. தரையோட 4 போகுது. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். வேகத்தோட ஒரு யாருக்கான முயற்சி. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் பால் பாக்கி இருக்குது. ஃபார்மாலிட்டிக்காக அப்புறமா இருக்குது. ஸ்லோவர் வேரியேஷன் டாட் பாலோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஸோ செமி ஃபைனல் மேட்ச் பிட்வீன் ஃபயர் கைஸ் துவாக்குடி வெர்சஸ் முதலப்பட்டி ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பாய்ஸ் 20வோட 5th எடிஷன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கக்கூடிய டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கமிட்டி ஆகிறாங்க. டெஸ்ட் பாய்ஸ் வெர்சஸ் முதலப்பட்டி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பாய்ஸ் இந்த ஃபைனலுக்கு 2 ஓவர் மேட்ச்சு. டெஸ்ட் பாய்ஸோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக மாறினேன். ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு தீபன் ப்ரோ வந்திருக்காரு. ஸோ ஃபைனல்ஸோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல யார்கர் ஒரு விளையாட்டு ஒன்று பார்க்குறீங்க. தரையோட போது அங்கே ஹரி ஃபீல்டர் சிங்கிள் எடுத்து விடுறாரு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாறினேன். செகண்ட் ஒன் ஓவரில் நல்லா வேகமாக போட்டிருக்காரு. பேட்டில் ஒரு எட்ஜ் இருந்துச்சு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. தேர்ட் பால் நல்ல ஃபேஸோட ஒரு யாருக்கான முயற்சி. லோ ஃபுல் டாஸாக மாட்டிச்சு. நேருக்கு நேராக போய் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன் லெக் பை டாட்டிங்க நல்ல வேகமாக போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் லெக் பை டாட்டுக்கு அப்புறமா இந்த பால் கம்ப்ளீட்லி பீட்டன் ஆஃப் த விக்கெட்லேருந்து நல்ல பேஸ். லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது முதல் ஓவரில். பெரிய ரன்ஸ்க்கு எதிர்பார்ப்பாங்க. ஷார்ட் பிச்சர் பால் டீப்பில் இருக்கார் அங்கே ஃபீல்டர்.
சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. பவுண்டரி விடாம முதல் ஓவரை போட்டிருக்காரு. ஸோ இந்த ஃபைனல்ஸில் தீபன் அவர் இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 4 ரன் ஆடி இருக்காங்க ட்விஸ்ட் பாய்ஸ். ஸோ செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சரி ஹரி முதல் பால் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஆங்கிள் இன்னும் இருக்கு. நல்ல பேஸோட போட்டிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஓவரில் கொடுக்க தான் கொடுக்க பார்த்துருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸோ டீப்புக்கு பேருக்கு 2 எடுக்க பார்க்குறாங்க. 2 எடுத்துட்டாங்க. தேர்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துச்சு. மறுபடியும் ஸ்கொயர் லெக் சைடுக்கு பேருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் மிட் விக்கெட்டுக்கு போச்சு. இப்போ ஸ்கொயருக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. விஜய் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் ஒரு ஸ்லோ ஓவர் ஒன்றுக்கான முயற்சி. ஸோ அதர் இல்லைங்க விஜய் ப்ரோ ரன் அவுட். ஸ்ட்ரைக்கில் சாமி என்ன இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஏற்றிருக்காரு. அங்கே கேட்ச் பிடிக்க வாய்ப்பு கிடையாது. சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. இந்த ஒரு பாலை பிடிக்க முக்கியமான பால். மணிமாறன் இங்கே ஸ்ட்ரைக்கில் மணிவேல் மணிமாறன் அவரோட ஃபுல் நேம் இன்றைக்கி தான் முழுசாக சொல்கிறேன். பெரிய வயசுக்கு போனாங்க. நல்லா வேலைக்கு போட்டிருக்காரு டாட் பாலோட. ஸோ இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இந்த முதல்ல பேட்டிங் முடிச்ச ட்விஸ்ட் பாய்ஸ் 8 ரன் அடிச்சிருக்காங்க. 9 டார்கெட். இப்போ முதலப்பட்டிக்கு சேம் ஓப்பனிங் பேர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் தீபன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கரா முசிறி ஹரி இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு சத்தியமூர்த்தி. ஸோ கிரீஸில் இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன். ஒருத்தர் த்ரூ த இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர் தரையோட, இன்னொருத்தர் முசிறி ஹரி தலைக்கு தாண்டி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்கார். இந்த டோர்னமெண்ட்டில் நேருக்கு நேராக மூட்டின எல்லா வாழையும் பலார்னு வெளியே தூக்கி போட்டிருக்காரு. மொரட்டடி விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு விக்கெட்டுக்கு பின்னாடி ஃபீல்டரே கிடையாது. பாயிண்ட் ஃபீல்டு வச்சுருக்காங்க. ஸோ டீப் கவர்ஸ் வச்சுருக்காங்க. ஷார்ட்டில் ஆன் சைடில் ஒரு ஃபீல்டர் மடக்கி கொடுத்துருக்காரு. ஸோ 1 பவுன்ஸில் நல்ல ஃபீல்டிங் ப்ரோ. சூப்பர் ஃபீல்டிங் ஸ்கொயர் லெக்கில். ஸோ அவர்கிட்ட போகும்போது சரியான பம்ப் இருந்துச்சு. சிங்கிள் எடுத்து விட்ருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மேன் இன்ஃபார்ம் ஹரி இருக்காங்க. செகண்ட் ஒன் எட்ஜ் பட்டிருக்கு. கீப்பரால் பிடிக்க முடியாது. கண்டிப்பாக 2க்கான முயற்சி எடுக்கிறாங்க. வேகமாக யாராவது வந்துச்சு. பட் அவன் உள்ளே வந்துட்டார். தேர்ட் ஒன் ஓவரில் நல்ல வேகமாக உள்ளே வந்துச்சு. வந்த வாக்லி அங்கே கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. விஜய் ப்ரோ அங்கே லாங் ஃபீல்டரு. ஸோ முக்கியமான கேட்ச் ட்ராப்பாக இருக்கும் இந்த லோ ஸ்கோர் கேமில். சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதுலேயும் ஸ்ட்ரைக்கில் தீபன் ஷார்ட் ப்ரோ த்ரூ த லைன் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 வாரட்டு 6 ஒன்று பார்த்தீங்க. அந்த 6ஓட ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ட்விஸ்ட் பாய்ஸ் 20K டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலில் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க முதலப்பட்டி. ஸோ நம்ம எடுத்த லாஸ்ட் டோர்னமெண்ட்டும் முதலப்பட்டி தான் டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ். இங்கே பொன்மலை கலையரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்லேயும் அவங்க தான் சாம்பியன்ஸ். ஸோ மேட்சஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸ் காலாக போகிற மேட்சஸ்லாம் நிறைய இப்போலாம் பார்க்க முடியுது. நல்லா ஆடுறாங்க. நிறைய புதுமுகங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு LSCC திருச்சி. ஸோ இப்போ நிறைய சப்போர்ட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ 8000 இன்றைக்கி மேக்ஸிமம் கிராஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸை. நெக்ஸ்ட் 10,000க்கான முயற்சி இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ட்விஸ்ட் பாய்ஸ் நடத்திய இந்த 20K டோர்னமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இன்வைட் பண்ண மணிமாறன் பிரதீபனை 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. மாவட்ட இளைஞர் அணி முதல் பரிசு 20,000 எல் முத்துக்குமார் அவர்கள், திருச்சி மாவட்ட மாநகர இளைஞரணி செயலாளர் அஇஅதிமுக. ஸோ 2ஆம் பரிசு திரு 15,000 கொடுத்துருக்கு பாலமுரளி அவர்கள். ஸோ MM டெவலப்பர்ஸ் மொராய் சிட்டி. ஸோ 3rd பிளேஸு ஃபயர் கைஸ் துவாக்குடி.